ஒரு கொலையை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை வாங்கின ஒரு குற்றவாளி 12 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து தப்பிச்சு போலீஸ்காரங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தன்னோட பேரு அடையாளத்தை எல்லாத்தையும் மாத்திட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போய் ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டாராக மாறி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இது மட்டும் இல்லாம ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த அந்த குற்றவாளி பாலிவுட்லயே பெரிய ஸ்டாரா இருக்க அமிதாப் பச்சன், அமீர் கான், ரன்வீர் சிங் போன்ற பெரிய உச்ச நட்சத்திரங்களோடையும் சேர்ந்து படத்தை நடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இதையும் நம்ப முடியல இல்லைங்க. கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது, ஏதோ கட்டுக்கதையை தானே சொல்றேன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்ம 2026 அதுவும் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல 1972 ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் அவங்க அம்மா அப்பா ஹேமந்த் மோடின்னு வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சகோதரர்களும் இருக்காங்க. வளரும் போதே அந்த ஹேமந்த் மோடி அவனோட 6 சகோதரர்களோட சேர்ந்து தான் வளர ஆரம்பிக்கிறான். கரெக்டா 2005 குஜராத்ல இருக்க அகமதாபாத்ல ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்துல ஹேமந்த் மோடி அவரோட 6 சகோதரர்களும் சேர்ந்து நரேந்திரா அப்படின்றவரை கொடூரமா கொலை பண்ணி கொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த கொலையை யாரு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய வரல. போலீஸ்காரங்களுக்கும் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய தலை சுத்துற வேலையா இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் கொலையை பண்ணவன சும்மா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நரேந்திராவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுலதான் ஹேமந்த் மோடியும் அவனோட 6 சகோதரர்களும் மாட்டிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஹேமந்த் மோடியும் அவனோட சகோதரர்களையும் கண்டுபிடிச்சு அடுத்த 3 வருஷம் கழிச்சு கோர்ட்ல தீர்ப்பா அந்த 7 பேருக்கும் ஆயுள் தண்டனையை விதிச்சிடுறாங்க. கோர்ட்ல இந்த கொலையை பண்ண இந்த 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 2008 வருஷம் ஹேமந்த் மோடிக்கும் அவனோட கூட சேர்ந்து கொலை பண்ண 7 பேருக்கும் கோர்ட் ஆயுள் தண்டனையை கொடுத்து அவங்க 7 பேரையும் குஜராத்ல இருக்க ஒரு சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. ஹேமந்த் மோடியும் ஜெயிலுக்கு போனதுல இருந்து ரொம்ப நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஜெயில அவனோட நல்லடத்தைய காரணமா வச்சு 2014 அப்போ ஹேமந்த் மோடிக்கு வெளியே போய் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு ஒரு 30 நாட்கள் பரோல் கொடுக்குறாங்க. ஹேமந்த் மோடி நம்ம இந்த டைமை விட்டா இதுக்கப்புறம் நம்ம ஜெயில் வாழ்க்கையை தான் அனுபவிக்கணும், ஜெயில இருந்து தப்பிக்கவே முடியாது, நம்மளால வெளி உலகத்தையே அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளான போட்டு அந்த 30 நாள் பரோல் முடிஞ்சு ஹேமந்த் மோடி திரும்ப ஜெயிலுக்கு போகாம மும்பைக்கு தப்பிச்சோடி போய் அவனோட புது வாழ்க்கையை தொடங்கலான்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் போலீஸ் தப்பிச்சு போன ஹேமந்த் மோடி எங்க தான் போயிருப்பான்னு குஜராத் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. தேடியும் கிடைக்காததுனால பொதுமக்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு கைதி தப்பிச்சு போயிருக்கான், யாராச்சும் பார்த்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. என்னதான் பொதுமக்களுக்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஹேமந்த் மோடி தான் குஜராத்ல இருந்து தப்பிச்சு மும்பைக்கு போயிட்டான்ல, அதனால குஜராத் மக்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்காரங்களும் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. சுத்தமா ஹேமந்த் மோடி எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க ஹேமந்த் மோடிக்கு பரோல் ஜம்பர் அப்படின்ற ஒரு பேரை வச்சு பல வருஷமா தேடி வந்துட்டு இருக்காங்க. எப்படி தேடியும் ஹேமந்த் மோடி எங்க தான் போனா, செத்துட்டானா, உயிரோட இருக்கானா அப்படிங்கறதே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டான்ல. ஹேமந்த் மோடியும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் மும்பைக்கு போய் ஒரு புது வாழ்க்கையும் தொடங்குறான். என்னதான் மும்பைக்கு போனாலும் சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டு தானே ஆகணும், அதனால சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மும்பையில இருக்க ஏகப்பட்ட கடைக்கு ஹேமந்த் மோடி போய் வேலை இருக்கான்னு கேட்டிருக்கான். அவங்களும் வேலை தரத்துக்கு யோசிச்சாலும் காலப்போக்குல வேலை கொடுத்து சம்பளமும் கொடுத்திருக்காங்க. அந்த சம்பளத்தை வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த ஹேமந்த் மோடி யாருக்கும் நம்மள இங்க அடையாளம் தெரியல, இங்கே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வருஷமா மும்பையிலே ஹேமந்த் மோடி வாழ ஆரம்பிக்கிறான். அதுவாவே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதிகள் எல்லாருமே மறைஞ்சு தான் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம கதையோட ஹீரோவான ஹேமந்த் மோடி வித்தியாசமா யோசிச்சு இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்துல நடிக்கலாம்னு முடிவு பண்றான். அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹேமந்த் மோடி மும்பைல நடக்கிற சினிமா ஷூட்டிங் எல்லாம் போய் ஹேமந்த் மோடி அப்படின்ற அவனோட பேரை மாத்தி ஸ்பண்டன் மோடி, ஸ்பண்டன் குமார், ட்விங்க்லிங் தேவ் அப்படின்னு ஏகப்பட்ட பேரை சொல்லி சினிமால, சீரியல்ல எல்லாத்துலயும் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே டிவி ஷோஸ்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு மும்பைல இவன் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு பேரையும் சம்பாதிக்கிறான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல கோடிகள் போட்டு எடுத்த படமான அமிதாப் பச்சன் நடிச்ச தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறான் ஜூனியர் ஆர்டிஸ்டா. அடுத்ததா ரன்வீர் சிங் நடிச்ச ஜெயஸ் பாய் ஜோர்தார் அப்படின்ற ஒரு பெரிய பட்ஜெட் படத்திலையும் நடிக்கிறான். இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கேரளாலேயே பெரிய ஆக்டரான மோகன்லால் அவர் நடிச்ச படமான அப்படின்ற படம் 2025 ஏகப்பட்ட வரவேற்போட வந்துச்சு. அந்த படத்திலயும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கான். இவ்வளவு விஷயங்கள் பண்ணதோட இன்னொரு பெரிய விஷயத்தையும் பண்ணிருக்கான். அது என்னன்னா, அம்டா எதி அங்கிள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலையும் மும்பைல இருந்துகிட்டே நடத்தி வந்துட்டு இருக்கான். இவ்வளவு விஷயங்கள் பண்ணி இவனோட பேரு, இவனோட தோற்றங்கள்லாம் கொஞ்சம் வருஷத்திலேயே மாறினதுனால குஜராத்ல இருக்க போலீஸால இவனை சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. அப்படியே ஒரு 12 வருஷங்களுக்கு அப்புறம் இனிமேல் நம்மள யாரு கண்டுபிடிக்க போறா, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்து ஹேமந்த் மோடி அவனோட சொந்த ஊரான குஜராத்ல இருக்க அகமதாபாத்ல வாடகை வீடு எடுத்து அங்க போய் வாழ ஆரம்பிக்கிறான். அவனோட தோற்றம் ஃபுல்லா மாறினதுனால குஜராத்ல இருந்த மக்களுக்கே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஹேமந்த் மோடின்னு அவனோட சொந்த ஊர் மக்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே ஹேமந்த் மோடியும் அவனோட சொந்த ஊர்லயே சந்தோஷமா திரும்ப அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். ஊர்ல கொஞ்ச நாள் அப்படியே சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவனோட ஊர் மக்கள் அவனை கொஞ்சமா அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் ஹேமந்த் மோடி அப்படிங்கறத. ஹேமந்த் மோடின்னு கண்டுபிடிச்ச அந்த ஊர்
ஊர் மக்கள் போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஹேமந்த் மோடி இங்கதான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கான் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள் குஜராத் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே குஜராத் போலீஸும் வந்து பாக்குறாங்க அந்த வீட்டை. அந்த வீட்டுல இருந்த ஹேமந்த் மோடியையும் போலீஸ்காரங்க ஒரு வழியா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இத்தனை வருஷமா நீ எங்க தாண்டா போய் தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருந்த, அப்படி எங்க தாண்டா போன அப்படின்னு கேட்கும் போது தான் இவ்வளவு விஷயத்தையும் ஹேமந்த் மோடி சொல்லியிருக்கான். குஜராத் போலீஸ்காரங்க ஹேமந்த் மோடி கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்துட்டு இத்தனை வருஷமா ஹேமந்த் மோடி கேமராக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்கான், ஆனா நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. போலீஸ்காரங்களும் பார்த்த உடனே இவன் தான் ஹேமந்த் மோடி அப்படிங்கறத சுத்தமா நம்பவே இல்ல. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனோட தோற்றம் ஃபுல்லாவே மாறி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவனை விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரிஞ்சிருக்கு இவன் தான் ஹேமந்த் மோடி அப்படிங்கிறது. பழைய ஃபைல்ல இருந்த பர்த் மார்க்ஸ் வச்சு தான் இவன் தான் ஹேமந்த் மோடி அப்படிங்கறத ஃபுல் கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஹேமந்த் மோடி அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹேமந்த் மோடியை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. கோர்ட்ல திரும்பவும் ஹேமந்த் மோடிக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்து 2026 மே மாசம் திரும்ப ஹேமந்த் மோடி அவனோட சிறை வாழ்க்கைக்கே திரும்ப போறான். இந்த ஸ்டோரியை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. ஒரு மனுஷன் தன்னோட அடையாளத்தை மாத்தலாம், வாழ்ந்த நகரத்தை மாத்தலாம், தொழிலை மாத்தலாம், என்னதான் மாத்தினாலும் அவனோட கடந்த கால வாழ்க்கையை மட்டும் யாராலையும் மாத்த முடியாதுங்க. 12 வருஷமா இந்தியன் போலீஸ் எல்லாருக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருந்த ஹேமந்த் மோடி திரும்ப அவனோட பழைய வாழ்க்கையான சிறைக்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கதையை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்லங்க, அதுக்கு சூட்டாகிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதான் கொலையை பண்ணிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருந்தாலும் 12 வருஷமா வெளியே யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு எந்த ஒரு கொலையும் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணாம வாழ்ந்திருக்கான். நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. 12 வருஷமா நம்ம இந்தியன் போலீஸ் எல்லாரையும் ஏமாத்தி அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இது புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்களா இல்ல நம்ம சட்டத்தோட தோல்வின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்ங்க.